ரகு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஏர் ட்ராப் வருதுன்னா அதுக்கு எப்படி டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ரகு, ஏர் ட்ராப் வருது அப்படின்னும்போது ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நமக்கு ஃபண்டு வருது அப்படின்னா அது கண்டிப்பாக பேங்க் மூலியமாக தான் வரணும். ஆனால் இப்போ இந்த கிரிப்டோ மூலியமாக வர்றதுனால இது ஒரு வகையான யூஎஸ்டிடி பை செல் லீகலாக பண்ண முடியுமா? தாராளமாக யூஎஸ்டிடி நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். ஆனால் வாங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் போடுறதுனால உங்களுக்கு அங்கே வேல்யூ அடிஷன் எதுவுமே கிடையாது. ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டேக்ஸ் வராது. பட் ஸோ ₹1,00,000 வந்தாலும் ₹10,000 வந்தாலும் அதுக்கு மேலே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் ப்ரம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து, இப்போ போன வீடியோவில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதில் மெயினாக கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தோன்னா, இந்த ஃப்ரீலான்ஸுக்கு எப்படி இன்கம் டேக்ஸ் வரும் கிரிப்டோவில், அதே மாதிரி ஏர் ட்ராப் வந்தால் எப்படி டேக்ஸ் வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா அந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன இருக்கோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறேங்க. ஸோ ரகு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தான்னா, ஏர் ட்ராப் வருதுன்னா அதுக்கு எப்படி டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ரகு, ஏர் ட்ராப் வருது அப்படின்னும்போது அது லெட்ஸே இப்போ நீங்கள் எவ்வளோ ஏர் ட்ராப் வருதோ அது நீங்கள் யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, இல்லை அதோட வேல்யூ எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஃபண்டு ஏர் ட்ராப்பாக ஒரு கிரிப்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன வந்திருக்கோ அது உங்களோட சேலரி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 30% ஆனால் டைரெக்டாக வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏர் ட்ராப்பை வந்து ரீட்டைன் பண்ணி மேபி ஒரு வருஷம் கழிச்சு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர் ட்ராப் இன்றைக்கி வருது, 1ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி வேல்யூ வந்து ₹1,00,000 இருக்குது அப்படின்னா, இப்போ மார்ச் முடியுது, அது அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணணும். ப்ளஸ் அந்த வந்த இதுக்கு வந்து 31 மார்ச் நீங்கள் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு வந்து 30% டேக்ஸ் கட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை ஹோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயரில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 31 மார்ச் அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குது, நீங்கள் சேல் பண்ண வேல்யூ என்ன இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸுக்கு வந்து மறுபடியும் 30% வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி என்ன அமௌண்ட் உங்களுக்கு வந்தாலுமே ப்ராஃபிட்டில் 30% கட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின அந்த ஏர் ட்ராப் சேலரியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 30% கட்டணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக அது மேலே வர இன்ட்ரெஸ்ட் இன்கமோ இல்லை வந்து ரியலைசேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலோ அந்த வேல்யூக்கும் வந்து ஆடட் வேல்யூக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30% கட்டுற மாதிரி இருக்கும். இதே தான் வந்து ஃப்ரீலான்சிங் இன்கம்க்கும். இப்போ நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு கிரிப்டோவில் வந்து சேலரி வந்துட்டுருக்கு. இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நமக்கு ஃபண்டு வருது அப்படின்னா அது கண்டிப்பாக பேங்க் மூலியமாக தான் வரணும். ஆனால் இப்போ இந்த கிரிப்டோ மூலியமாக வர்றதுனால இது ஒரு வகையான நம்ம இர்ரெகுலேட் ஆகுது. ஓகேங்களா? நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபாரினில் இருந்து சர்வீஸ் மாதிரி ஏதாவது பில் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும், எல்யூடி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டி கிடையாது, ஃபாரின் இன்கமுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பட் ஸ்டில் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்குது. அது எல்லாமே இப்போ வந்து இந்த கிரிப்டோவில் நீங்கள் வாங்குறதுனால ஸ்கிப் ஆகிடுது. சரி, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா வந்து இப்போதைக்கு பண்ணக்கூடியது வந்த அமௌண்ட்டை நீங்கள் டிக்ளேர் பண்ணி 30% டேக்ஸ் கட்டிடுங்க. ஸோ அதுதான் வந்து சேஃபான ஒரு விஷயங்க. அப்புறம் நிர்மலா மீனாட்சி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ்டிடி பை செல் லீகலாக பண்ண முடியுமா? தாராளமாக யூஎஸ்டிடி நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். ஆனால் வாங்கும்போது டிடிஎஸ் இருக்குது, அதே மாதிரி விற்கும்போதும் டிடிஎஸ் கம்ப்ளைன்சஸ் வரும். இன்கம் டேக்ஸ் கரெக்டாக ஃபைல் பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன், இவ்வளோ தான் விற்றுருக்கேன் அப்படின்ற டாக்குமெண்டேஷன் வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிவிட்டு பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாங்க. எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் நம்ம கிரிப்டோவை மாற்றினா டேக்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் மாற்றினா ஒன்றும் வராது. இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அது டேக்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கிரிப்டோ வச்சுருக்கீங்க, அந்த கிரிப்டோ என்னவா மாற்றினீங்க, கடைசியாக ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை டிக்ளேர் பண்ணி நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். எக்ஸ்சேஞ்ச் போடுறதுனால உங்களுக்கு அங்கே வேல்யூ அடிஷன் எதுவுமே கிடையாது. ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டேக்ஸ் வராது. பட் இந்தியன் பிளாட்ஃபார்ம்லேருந்து
ஃபாரின் பிளாட்ஃபார்முக்கு மாற்றுறீங்க, இல்லை ஃபாரின் பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்தியன் பிளாட்ஃபார்ம் மாற்றுறீங்க அப்படின்னா ரெக்கார்டு தாராளமாக மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி ஓகே தான். அஜித் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டை கிரிப்டோவில் வித்ட்ரா பண்ணும்போது ஃபாரெக்ஸ் ட்ரேட் ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா, இல்லை கிரிப்டோ டிரான்சாக்ஷனுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா, இல்லை ரெண்டுத்துக்கும் பே பண்ணணுமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணி ஃபாரெக்ஸ் இன்கம் வருதுன்னா அது நீங்கள் கிரிப்டோவை தான் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா என்ன ப்ராஃபிட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபா அதில் போட்டிங்க, அது 1.5 லட்ச ரூபா ஆகிடுச்சு, அந்த 50,000 மட்டும் நீங்கள் ப்ராஃபிட்டாக வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா அந்த 50,000க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். இல்லை நான் 50,000 ரூபா வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் தான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் மாதிரி சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இயரில் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ ட்ரேட் பண்ணீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வித்ட்ரா பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் டபுள் டைம் டேக்ஸ் அப்படின்றது வராதுங்க. ஒரு வாட்டி ஒரு ஐட்டம் மேலே டேக்ஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் வராது. கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் மேலெலாம் கட்ட தேவையில்ல, ப்ராஃபிட் மேலே கட்டினா போதும். முகமது இப்ராஹிம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சார் பினான்ஸில் ட்ரேட் பண்ணலாமா, ஆனால் மந்த்லி $100 ஃபண்டிங் வாலெட் சென்ட் பண்ணுற அதுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணுமா? முகமது, இது வந்து ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஃபண்டிங் வாலெட்லேருந்து மெயின் வாலெட்டுக்கோ ட்ரேடிங் வாலெட்டுக்கோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலையோ டேக்ஸ் வராது. ஆனால் அந்த ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டுக்கு மட்டும் கட்டினா போதும், ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு வராதுங்க. கௌதம் வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. சார் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஹவு டு என்டர் 1000 டிரான்சாக்ஷன்ஸ் இந்த ஐடிஆர் ஃபார்ம் இன் VDA செக்ஷன், ப்ராஃபிட் பர் காயின் என்டர் பண்ணால் போதுமா, இல்லைனா எப்படி பை அண்ட் செல் பண்ணணுமா? கரெக்டு. இப்போது VDA செக்ஷனில் போயிட்டு நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் நம்மளால் போட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு எக்ஸலில் என்னென்ன நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, காயின் வைஸ் என்ன ப்ராஃபிட்டு, இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டல் வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ, டோட்டல் வேல்யூ ஆஃப் சேல் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் VDA ஃபார்மேட்டில் போட்டுட்டு நீங்கள் ஃபைல் பண்ணலாம். நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது உங்களை நோட்டீஸ் கொடுத்தோ இல்லை ஸ்குட்டனி எடுத்தோ இந்த ஃபிகர் எங்கேருந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேக்கப்பாக இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நீங்கள் கொடுத்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோ நீட் டு கிவ் லைன் பை லைன் டீட்டெயில் கொடுக்க தேவையில்ல, அதோட பேக்கப் நீங்கள் வச்சுட்டு கன்சாலிடேட்டட் வேல்யூ மட்டும் போட்டால் போதும். மன்சூர் அலி என்ன கேட்டிருக்காருன்னா, டிஜிட்டல் மணிக்கு டேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. டிஜிட்டல் மணிக்கு டேக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. சரி, எனி ஃபார்ம் ஆஃப் மணி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேக்ஸ் கிடையாது. எந்த ஃபார்ம்லனா நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதை வச்சு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்களோ, டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம், என்ன ப்ராஃபிட் வந்திருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 1 lakh வச்சுருக்கீங்க பேங்க்கில், அதை வந்து நீங்கள் ரூபியாக மாற்றுறீங்க அப்படின்னா அது மாற்றினதுனால உங்களுக்கு டேக்ஸ் வந்துடாது. நீங்கள் மாற்றி உங்களோட வாலெட்ஸில் இப்போ நம்ம RBI கொடுத்த அந்த CBDC வாலெட்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். தாராளமாக அதில் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஆனால் அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போதோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக இன்கம் ஏதாவது ஏர்ன் பண்ணிங்கன்னா அதில் தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, டோட்டலி ஐ இன்வெஸ்டட் 5 lakhs as of now. I withdraw 3 lakhs and remaining 2 lakhs loss in meme coins. So based right now 50k INR worth still I hold. அந்த 3 lakhsக்கும் டேக்ஸ் கட்டணுமா? சரி, 3 lakhsக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. நீங்கள் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க, 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க. அப்போ இன்னும் 3 லட்ச ரூபா நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த லாஸ் கேரி ஃபார்வர்ட்லாம் பண்ண முடியாது. பட் நான் இந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து நான் காமிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒருவேளை அடுத்த வருஷம் இந்த 3 லட்ச ரூபா 6 லட்சம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போது 3 lakhs to 6 lakhs 3 lakhs ப்ராஃபிட் வருதில்ல, அதுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மேஜராக இந்த ஃப்ரீலான்சிங் டேக்ஸ் பற்றி கேட்டும்போது ஸ்லாப் ரேட் அப்ளிகபிள் ஆகுமானா அப்ளிகபிள் ஆகாது. இது சேலரியாக கன்சிடர் பண்ண முடியாது, உங்களோட அதர் இன்கமாக தான் பார்க்கப்படும். ஸோ 1 லட்ச ரூபா வந்தாலும் 10,000 ரூபா வந்தாலும் அதுக்கு மேலே 30% நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கண்டிப்பாக டேக்ஸ் கட்டி ஆகணும். மகேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் நான் இந்த டேக்ஸ் எப்படி கட்டுறதுன்னு கேட்டிருக்காரு. டேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் கட்டலாம். இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங்கோ டெபிட் கார்ட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் வந்து INRல பே பண்ணிக்கணும். ஹோப் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.